வணக்கம். ஞானசேகரன் வாக்குமூலம். யார் அந்த சார்? திமுகவின் மாஜி அமைச்சர் அதிரடியாக கைது நடவடிக்கை. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சியில் யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சட்டமன்றம் வரை அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டினால் ஞானசேகரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. இது வரவேற்கத்தக்கதுதான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஞானசேகரனை விட அவர் வெறும் கூலியாள்தான். அவருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சார் யார் என்பது தற்பொழுது வரை தெரியாமல் இருந்த நிலையில் திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு தாவேகாவின் ஆட்சி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஞானசேகரன் சிறையில் இருந்து கொண்டே யார் அந்த சார் என்பதை தெரிவிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவதாக கூறி ஏமாற்றிவிட்டார்கள். தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகாவின் அரசிற்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு நடந்த அநீதி மற்றும் துரோகம், நான் யாருக்காக செயல்பட்டேன் என்பதை எல்லாம் வாக்குமூலமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்து விட்டார். இவர் சொன்ன 2 நாட்களிலேயே சிறையில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமும் நடைபெறக்கூடிய நிலைமை உருவானது. மேலும் இவர் தற்பொழுது நலமாக இருக்கிறார். முதல்வர் விஜய் அவர்கள் யார் அந்த சார் என்பதை நீதிமன்ற கூண்டில் வரவழைத்து விட்டால் திமுகவின் நிலைமை ஒட்டுமொத்தமாக மக்களின் எதிரியாக, மக்களுக்கு துரோகம் செய்த கட்சியாக பார்க்கப்படும். மேலும் இந்த வழக்கில் மிக முக்கியமான நபர்களும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். அதில் முன்னாள் திமுகவின் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள், அப்பாவு போன்றவர்கள் இதில் இடம்பெற்றுள்ளார்கள். யார் அந்த சார்? இதில் ஒருவர் மட்டுமல்ல, இது ஒரு பெண்மணிக்கு மட்டும் நடந்த அநீதி கிடையாது. பல 100க்கு மேற்பட்ட பெண்கள் இவர்களால் பாதிப்பு அடைந்துள்ளார்கள். யார் அந்த சார் என்ற உண்மைகளை நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணை கொண்டு வர வேண்டும் என்று தற்பொழுது தாவேகாவின் அரசிற்கு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வர உள்ளது. இதில் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் அப்பாவு போன்ற மிக முக்கியமான நபர்களும் பெயர் சூடப்பட்டுள்ளதன் காரணமாக இவர்களிடம் விசாரணை நடத்தி குறிப்பாக ஆதாரங்கள் அனைத்தும் இவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். சமீபத்தில் கூட ஞானசேகரன் உடல்நலை குறைவின் காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீரென்று அவருக்கு ஏன் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது? அவருக்கு உணவில் என்ன கலக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது? மேலும் அவர் உண்மையாக கூற முன்வந்த போதிலும் அவருக்கு இடையூறாக யார் அதை செய்தார்கள்? இதில் பாதிப்பு அடையக்கூடிய அந்த பெரும் புள்ளி, பெரும் முதலைக்கு என்ன தண்டனை, மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகினால் அது ஒருவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கூடாரமும் சரிய தொடங்கும் என்ற அச்சத்தினால் ஞானசேகரனை வாய் திறக்க விடாமல் அவரை கூண்டோடு முடித்து விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். அந்த திட்டம் தோல்வியடைந்ததன் காரணமாக தற்பொழுது எதையும் செய்ய முடியாமல் இது விவகாரம் மக்கள் மத்தியில் மீண்டும் வந்துள்ளதால் இந்த விசாரணை என்பது இன்னும் ஒரு சில வாரங்களில் நீதிமன்றத்திற்கு வரும் என்பதை நாம் இதற்கு முன்னாலே கூறியிருந்தோம். தற்பொழுது வருகின்ற திங்கட்கிழமை அன்று இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு வர உள்ளது. இதில் யார் அந்த சார் என்ற உண்மைகள் வெளிவந்து விட்டால் அந்த நபர் சுப்பிரமணியனா அல்லது அப்பாவுவா அல்லது திமுகவில் வேறு ஏதேனும் நபரா என்பது எல்லாம் ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் ஞானசேகரன் அவர்கள் வாக்குமூலமாக கொடுத்துவிட்டால் நிச்சயம் அது திமுகவின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பல தில்லுமுள்ளு வேலைகளை அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் செய்தார்கள் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் இலவசம் என்பதை விட தமிழ்நாட்டிற்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்தி விட்டாலே போதும் தமிழ்நாட்டில் தாவேகாவின் ஆட்சி
அடுத்த 25 ஆண்டுகள் முழுவதுமாக நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் தற்பொழுது யார் அந்த சார் என்ற வழக்கு முடிவடைந்ததாக பலரும் கூறுகிறார்கள். அதான் குற்றவாளி ஞானசேகரனை கைது செய்து சிறையில் அடைத்து 10 ஆண்டுகள் தீர்ப்பும் வழங்கிவிட்டது. பிறகு எதற்காக இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இது வெறும் சாதாரண வழக்கு என்று நினைத்துவிடக்கூடாது. யார் அந்த சார் என்பதுதான் இங்கு கேள்வியே. யார் அந்த சார் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெரும் புள்ளி ஒருவரா அல்லது ஒரு கூட்டமா? இதன் மூலம் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள்? எவரெல்லாம் இதில் உடன்படிக்கையின் மூலமாக பயனடைந்தார்கள் என்பது எல்லாம் நீதிமன்றத்தில் ஒரே ஒருவரால் மட்டும்தான் கூற முடியும். அதுதான் ஞானசேகரன். தற்பொழுது வாக்குமூலம் கொடுப்பதற்கு முன்வந்த நிலையில் அவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. மேலும் விசாரணையில் திமுகவிற்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை முழுவதுமாக அமைந்துவிட்டால் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிடும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியில்தான் போதை மருந்துகள் விற்கப்பட்டதாகவும் ஜாபர் சாதிக் உதயநிதியின் நெருங்கிய நண்பர், உதயநிதியின் மனைவி கிருத்திகா அவர்களது தயாரிப்பாளர், மேலும் உதயநிதி அவர்கள் ரகசியமாக நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு பல கோடிகளை டிரான்சாக்ஷன் செய்து அதன் மூலம் பல கோடிகளை கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை தற்பொழுது திமுகவிற்கு எதிராக அமைந்துள்ள ஒரே காரணத்தினால் இவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் தற்பொழுது உருவாகும் என்ற அச்சத்தினால் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கான பல முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதிலிருந்து சாதாரணமாக விடுபட முடியாது. ஏனென்றால் இது சென்சிட்டிவான வழக்கு. இதில் நிச்சயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். சாதாரண கூலிப்படைகளின் மூலமாக தப்பித்து விடலாம் என்று இதுவரையும் நினைத்து கொண்டிருந்த பெரும் புள்ளிகளுக்கு தற்பொழுது கூடாரம் சரிய ஆரம்பித்துவிட்டது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமும் நடந்துவிட்டது. இனியும் இவர்களால் தப்பிக்க முடியாது என்ற தகவல் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அப்பாவு அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. சபாநாயகராக அவர் கடந்த திமுகவின் ஆட்சியில் சரியாக நடுநிலையாக தவறிவிட்டார். ஆனால் இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கும் ஆதரவாக இல்லை, எதிர்க்கட்சிக்கும் ஆதரவாக இல்லை, நடுநிலையாக சமரசமாக பேசி வருகிறார். வாய்ப்புகளையும் அதிகமாகவே கொடுத்து வருகிறார். ஆனால் முன்னாள் சபாநாயகர் அப்பா அவர்கள் அப்படி இல்லை. திமுகவின் பக்கம் ஒருதலை பட்சமாகவே இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் திமுக எதிலையுமே அவர்கள் மக்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். சுயநலமாக பணத்தை முன்வைத்தும் அதிகாரத்தை முன்வைத்தும் தங்களுக்கு தேவையான வசதிகளை முன்வைத்தும் தான் ஆட்சியை நடத்தினார்கள். அதன் விளைவுதான் தற்பொழுது ஆட்சி முழுவதும் கலைக்கப்பட்டு எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஞானசேகரன் வாக்குமூலம் கொடுத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக